இல்லற இயல். அதிகாரம் 5. இல்வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. பொருள் விளக்கம். ஒரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரிடத்திலும் அன்பும் அறச்செயல்களும் நிறைந்திருக்குமாயின் அவ்வுள்ளத்தில் பண்பும் பயனும் அதிகமாக இருக்கும் என்பதே இதன் பொருளாகும். மனிதராக பிறந்த ஒவ்வொருவருடைய ஆசையும் பேரும் புகழும் பெரும் செல்வமும் பெற்று தம்முடைய குடும்பத்தின் புகழானது தமது இறப்பிற்கு பிறகும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே ஆகும். அவ்வாறு ஒருவர் பேரும் புகழும் பெற்றிருக்க வேண்டுமாயின் அக்குடும்பத்தில் உள்ள அனைவரும் அறச்செயல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும். ஒருவர் அறச்செயல்களில் ஈடுபட்டு பொருள் ஈட்ட வேண்டுமென்றால் அவர் அனைவரிடத்திலும் அன்புடன் பழக வேண்டும். எவர் ஒருவரிடத்தில் அன்பு நிறைந்திருக்கிறதோ அவர் மற்ற உயிரினங்களுக்கோ மற்ற மனிதர்களுக்கோ எந்த விதமான தீங்கையும் விளைவிக்க மாட்டார். மேலும் அவர் பொருள் ஈட்டும் பொழுது அறநெறி தவறாமல் பொருள் ஈட்டுவார். அவ்வாறு ஈட்டிய பொருளை தம் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் சுற்றத்தாருடன் பகிர்ந்து உண்பார். இதுவே அறச்செயலாகும். அவ்வாறு அன்பும் அறமும் நிறைந்திருக்கும் ஒரு வீட்டில் பண்பு நிறைந்திருக்கும். அன்பு அரண் பண்பு மூன்றும் நிறைந்திருக்கும் பொழுது அக்குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். எனவே அன்பும் அறனும் உடைத்தாயின் பண்பும் நிறைந்திருக்கும் என்பதை வள்ளுவப் பெருந்தகை இக்குறளின் மூலம் விளக்கியுள்ளார். நாமும் அனைத்து உயிர்களிடமும் அன்புடன் பழகி அறச்செயல்களை செய்து இல்வாழ்க்கையின் பயனை பெறுவோம்.